ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எஸ்பிஐயில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நோட்டீஸ் போர்டில் கடைசியாக கொடுத்த ஆடியோவில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்கன்னு நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இதே மாதிரி எஸ்பிஐ பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம வாஸ்கர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கன் டச் பண்ணிக்கோங்க, அப்போ நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேரோட ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணாமல் வச்சுருந்ததுனால அட்மின் டீமோட ஃபோன் நம்பர்ஸ் உங்களுக்கு ப்ரொஃபைல் அப்டேட் ஆகிருக்கும். ஸோ அதை பற்றி நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்க, ப்ரொஃபைல் எடிட் பண்ண முடியலன்ட்டு. ஸோ அந்த பர்சன்ஸ்க்கு எல்லாருக்குமே சொல்யூஷன் இப்போது கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களோட ப்ரொஃபைலில் யாருக்கெல்லாம் எஸ்பிஐ அட்மின் டீமோட நம்பர் இருக்கோ அவங்க எல்லாருமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்டாக அது ஓல்டு மெம்பர்ஸ்க்கு தான் இருக்கும். ஸோ எஸ்பிஓ விடிபின்னு சொல்லி அந்த 6 டிஜிட்டோ 7 டிஜிட் வர்ற நம்பர்ஸில் உள்ள மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ ஓல்டு மெம்பர்ஸ் எல்லாருமே அட்மின் டீமில் உள்ள நம்பர் இருந்துச்சு அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க, ப்ரொஃபைல் டீட்டெயில் எடிட் பண்ணாதனால அவங்களுக்கு பிளாக்கில் இருக்குது. ஸோ பிளாக்கில் இருக்கிறனால எப்படி நம்ம ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ண முடியும்னு கேட்குறீங்க. ஸோ அந்த பர்சன்லாம் வெயிட் பண்ணுங்கள், பிளாக்கில் இருக்கிற ஐடி எல்லாமே ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஆக்டிவேட் பண்ண பிறகு உங்களோட ப்ரொஃபைல் உள்ள ஃபோன் நம்பர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ரீஃபண்ட் ஃபஸ்ட்டு பேட்ச்க்கானது எல்லாருக்குமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டை நீங்கள் நோட்டீஸ் போர்டில் மேலே பின் பண்ணி வச்சுருக்கிற லிங்க்கில் டச் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் பேட்ச்சில் யார் யாருக்கெல்லாம் நமக்கு வந்திருக்குன்ட்டு. ஸோ அதை டச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா sboweb.2.org.inங்கிற சைட்டுக்கு நமக்கு போகும். ஸோ அந்த சைட்டில் பேட்ச் 1 ரீஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ட் லிஸ்ட்டுன்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸும் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. டோட்டல் ரிக்வஸ்ட் 4257 மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. அதில் ராங் மெயில் ஐடி, அதாவது தப்பான மெயில் ஐடிலேருந்து யாரெல்லாம் மெயில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 857 பீப்புள்ஸ் கிட்ட பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டாஃப் ஐடி தப்பாக யாரெல்லாம் கொடுத்துருக்காங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. அது போக ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீல் எடிட் பண்ணாமல் இருந்தவங்களுக்கும் யாரெல்லாம் அந்த லிஸ்ட்டில் இருக்காங்கங்கிறத இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி லிஸ்ட்டில் இருக்கிற யாருக்குமே எலிஜிபிளாகி இருக்க மாட்டீங்க அந்த ரீஃபண்டுக்கு. ஸோ ரீஃபண்டுக்கு எலிஜிபிளான இந்த 4000 மெம்பர்ஸில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா 1939 மெம்பர்ஸ் கிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை பிரித்து 4 பேட்சாக கொடுப்பாங்க, 500 அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அக்ரிமெண்ட் யாரெல்லாம் ஃபில் பண்ணிக்கணும், ஒவ்வொரு பேட்ச்க்கும் அக்ரிமெண்ட் போகும். ஸோ அந்த அக்ரிமெண்ட் கொடுத்து நீங்கள் சைன் பண்ணி திருப்பி சப்மிட் பண்ணால் மட்டும்தான் அந்த அக்ரிமெண்ட் அக்செப்ட் பண்ணி உங்களுக்கு ரீஃபண்ட் கொடுப்பாங்க. அப்படி ஃபஸ்ட் பேட்ச்சில் போன லிஸ்ட்டு எல்லாமே இங்கே இருக்கும், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபஸ்ட் பேட்ச்சில் போன மெம்பர்ஸ்க்கு யாருக்கெல்லாம் அவங்க ஸ்டாஃப் ஐடி இந்த பேட்ச் லிஸ்ட்டில் வந்துருச்சு, பட் எனக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆகலைன்னு சொல்கிறீங்களோ அந்த பர்சன் எல்லாருமே sbotv@gmail.comக்கு உங்கள் நேம், ஸ்டாஃப் ஐடி, நீங்கள் என்ன பேங்க் டீட்டெயிலில் கொடுத்தீங்க அந்த டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை அப்படின்னா பாஸ்புக்கை நீங்கள் கரெக்டாக பிரிண்ட் அவுட் எடுத்த பிறகு ஒரு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் அந்த மெயிலில் அட்டாச் பண்ணியிருக்கணும். ஸோ உங்களுக்கு அமௌண்ட் வரலங்கிறத அதில் வெரிஃபை பண்ணி திரும்ப நெக்ஸ்ட் பேட்ச்சில் உங்களுக்கு போட்டு விட்ருவாங்க. சரிங்களா? ஸோ இந்த ரீஃபண்டில் ஸ்டாஃப் ஐடி இருக்கிற மெம்பர்ஸ் யாருக்கெல்லாம் அமௌண்ட் வரல பட் என்னோடய ஸ்டாஃப் ஐடி அந்த ரீஃபண்ட் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிற மெம்பர்ஸ் மட்டும் sbotv@gmail.comக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை மெயில் பண்ணிடுங்க. சரிங்களா? தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேட்ச்சில் 500 பீப்புளுக்கும் போய் அமௌண்ட் சேர்ந்துருச்சான்னு கேட்டால் சேரலை. பிகாஸ் நிறைய பேர் அந்த அக்ரிமெண்ட் ஃபார்ம் சைன் பண்ணி sbotv.comக்கு சென்ட் பண்ணல இன்னும். ஸோ அந்த ரீசன் இருக்கிறனால நேற்றைக்கு சாட்டர்டே வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துருக்காங்க. அதில் 21 பீப்புள் கிட்ட தான் நமக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்னும் 100 பீப்புள் கிட்ட வந்தால் மட்டும்தான் ஒரு பேட்ச் ரிலீஸ் பண்ண முடியும். சாட்டர்டே வரைக்கும் நேற்றுக்கு வெயிட் பண்ணியிருப்பாங்க. அப்படி 100 பீப்புள் வரல அப்படின்னா நெக்ஸ்ட் பேட்ச்சில் தான் சேர்த்து உங்களுக்கு அமௌண்ட் போட்டு விடுவாங்க. செகண்ட் பேட்ச்க்கான அக்ரிமெண்ட் ஃபார்ம் இன்றைக்கி வர ஆரம்பிச்சிடும். ஸோ ரீஃபண்ட் அப்ளை பண்ணவங்க எல்லாருமே உங்கள் மெயிலை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செகண்ட் பேட்ச்சில் யாரோட நேம் வேணாலும் இருக்கலாம். அதில் 500 பீப்புளான யாருக்கு வேணாலுமே மெயில் ரிசீவ் ஆக ஆரம்பிச்சிடலாம். ஸோ அந்த மெயிலை வந்ததும் நீங்கள் அந்த அக்ரிமெண்ட் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் சைன் போட்டு திருப்பி sbotv.comக்கு அப்லோட் பண்ணிடுங்க. அது எலிஜிபிள் ஆனதும் உங்களுக்கு ரீஃபண்ட் அமௌண்ட் கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இந்த 500 பீப்புள்ஸ் கூடவே ஏற்கனவே இருக்கிற 21 பீப்புள்ஸோ இல்லை எக்ஸ்ட்ரா வர பீப்புள்ஸ் அடிஷ்னலாக ஆட் பண்ணி அவங்களுக்கும் ரீஃபண்டை போட்டு விட்ருவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷனாக தான் நமக்கு நோட்டீஸ் போர்டில் கொடுத்தாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் டீமில் உள்ள எல்லா மெம்பருக்கும் ஷேர் பண்ணி தெரிஞ்சுக்க சொல்லுங்கள். இதே மாதிரி எஸ்பிஓ பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம வாஸ்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.
ஸோ இதே மாதிரி வேறு ஒரு எஸ்பிஐ வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா.